ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாட்டர்டே விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சாட்டர்டே வந்து எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் வெளியில் எங்கே போயிருந்தோம், வீட்டில் என்ன சமையல் பண்ணினோம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நல்ல சுட சுட சூப்பராக ஒரு டீ வந்து ரெடி பண்ணி குடிச்சிட்டு என்னோடய மார்னிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளைமேட் நல்லா குளிர்ச்சியாக இருந்தது, நல்லா பனி விழுந்துட்டு இருந்தது, லைட்டாக வெயிலும் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்மளோட காலையில் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் சேமியா கிச்சடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் காய்கறிகள், வெங்காயம், பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக நம்ம வீட்டில் சாட்டர்டே வந்து எப்போவும் சாட்டர்டே க்ளீனிங் ரொட்டீன்னு ஒன்று வச்சுருப்பேன். அது வந்து இந்த வீக் இல்லை, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் தான் முன்னாடி முடித்தோம். ஸோ இந்த வீக் வந்து க்ளீனிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது சமையல் முடிச்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் வேறு ஒரு பிளான் வந்துருச்சு. அது என்னன்றதை உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். சேமியா கிச்சடி பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லா காய்கறிகளும் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் உங்களுக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து அது எல்லாத்தையும் வதக்கி விடுறேன். ஸோ இந்த காய் வதங்கிட்டுருக்க டைமில் நம்மளுக்கு சைட் பை சைடாக ஏதாவது வேலை இருந்துகிட்ருக்கோம் இல்லையா கிச்சனில். இப்போ நம்ம கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கப்பே அப்படியே நிறைஞ்சு போயிடும். ஸோ அது ஒரு பக்கம் வேலை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேலையை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த டென்ஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். இல்லைனா சமையலும் முடித்து திருப்பி அந்த க்ளீனிங் வேலையும் பார்த்து அப்பா போதும்னு ஆகிடுங்க. அதனால வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கும்போதே சைட் பை சைடாக அந்த சாப்பிங் போர்டை க்ளீன் பண்ணி வைக்கிறது, மசாலா பாக்ஸஸ்லாம் எடுத்து திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சைட் பை சைடாக முடிச்சிட்டோன்னா பெருசாக டென்ஷன் இல்லாமல் இருக்கும் கிச்சனில் வேலைகள். ஸோ அதனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி சமைச்சிட்ருக்கப்பே சைட் பை சைடாக அந்த வேலைகள்லாம் முடிச்சிருவேன். நம்மளோட குக்கிங் சேனலில் நீங்கள் விலாகில் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல், அதில் வந்து நிறைய நான் குக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த சேனலில் வந்து ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ 180 கிராம் சேமியா, அதுக்கு வந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா பாக்கெட்டில் இருக்க மொத்த சேமியாவையும் சேர்த்தாச்சு. அதாவது 180 கிராம் சேமியாவையும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடும். ஏன்னா நிறைய காய்கறிகள்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ஹெல்தி ரெசிபியாகவும் இருக்கும். கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் தனியாக என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது நல்லா சுட சுட இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்போவுமே வந்து ஹாட் பேக்கில் வச்சாலுமே ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுருவேன். தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னியும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை வந்து தூவி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. அவர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வீட்டில் வேலைகள் இருக்கும் இல்லையா, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நிஜமாகவே சொல்கிறேங்க, சேமியா கிச்சடி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நாள் சமைச்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வடகமாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அந்த வடகம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நான் பொரிச்சிட்ருக்கப்பே அப்பப்போ சைடில் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த சாதத்தில் பண்ணக்கூடிய வடகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைட்டாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கொண்டு போய் பால்கனியில் வச்சுருக்கேன். எப்படியும் இந்த வடகம் காஞ்சி முடிக்கவே ஒரு 4-5 நாள் ஆகிடும் போலங்க. ஏன்னா வெயில் வந்து அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. இந்த வடகம் காயணும் அப்படின்றதுக்காகவே வெயில் வரணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த கேப்பில் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுட்ருந்தாங்க, நான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வந்து முடிக்க போகிறேன், எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கப்ப தான் மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சடனாக சொன்னதுனால டக்குன்னு என்ன சமைச்சிட்டு கிளம்புறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தேன். சரி அப்போ ஃபேமிலியோடு சேர்ந்து போகலாம், எங்களோட அத்தை மாமாவையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால வெளியில் எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ டக்குன்னு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் ரசமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் மட்டும் வச்சு எடுத்து வச்சுட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே அத்தை ஃபோன் பண்ணி அவங்க வந்து வீட்டில் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. எனக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்புலாம் அவ்வளோ பிடிக்குங்க. பொதுவாகவே நான் புளிக்குழம்பு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதுவும் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ எங்கள் மாமியார் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு. நல்லா அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்ட பிறகும் நாக்கில் ஒட்டிகிட்ருக்கும். அப்படி இருக்கும் அந்த குழம்பு. ஸோ கடகடன்னு சமையலை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். டைம் இங்கேயே வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 1:00 ஆகிடுச்சு. இன்னொரு 1/2 அன் ஹவரில் தியேட்டருக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே ஹரிபரியாக எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து வச்சு சீக்கிரமாக கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஒரு மாதிரி பரபரன்னு இருந்தாலும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்துச்சு. ஆனால் என் அத்தை மாமாவுக்கு தெரியாது நாங்கள் வந்து மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க சும்மா வெளியில் அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது எங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவன் வந்தோடனே கடகடன்னு சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி 1:00 சாப்பிட்றோன்னே அதுவே பெரிய அதிசயமாக இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன பிள்ளைங்க இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பிட்ணுன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக கடகடன்னு கிளம்பி காரில் உட்காந்தாச்சுங்க. இப்படி பரபரன்னு எந்த மூவிக்கு தாம்மா கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவதார் பார்ட் 2க்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த மூவி வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் விட என் ஹஸ்பண்ட்க்கு தான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்ததை பற்றியே அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், பயங்கர எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால இந்த மூவி வந்ததுமே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மதுரையில் இருக்க கோபுரம் சினிமாஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து போயிருந்தோம். ஏய் மூவிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் அத்தை மாமாவுமே பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. இந்த கோபுரம் சினிமாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்க ஒரு சூப்பர் தியேட்டர்னு சொல்லுவேன். இப்போ வாங்களேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து வந்து உள்ள தியேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங் பார்த்துருங்க. தியேட்டர் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். அதனால வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எதுவும் இல்லை. ஸோ புக் பண்ணாதவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த தியேட்டரோட சவுண்டோட எஃபெக்ட்டுமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து முடிவு பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை அந்த கோபுரம் சினிமாஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அங்கே 3D மூவி அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை அப்படியே போட்டுட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அங்கே வந்து இந்த குட்டீஸோடு சேர்ந்து பெரியவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி மூவி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இன்டர்வெல்லில் போய் கொறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கொறிச்சிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி அந்த மூவியை பார்த்துட்டு வந்தோம். வரும்போது அதை பற்றியே தான் பேசிகிட்டே வந்தோம். வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது ஒரு 5:30 இருக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா அப்படி டார்க் எல்லோயிஷாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. ஸோ அதை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன். கார் கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டு இருந்ததுனால சரியாக அதை எடுக்க முடியல. ஸோ அப்படியே வர்ற வழியில் பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் ஏதோ ஒன்று வான்கோழி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது என்னடா அது அப்படின்னு பார்த்தா மயில். எப்புட்றா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு தான் இருந்துச்சு. மயில் வந்து அப்படியே ரோட்டில் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதையும் அப்படியே லைட்டாக கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி டே இந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த விலாக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.